everyone. I am Kefas Christopher. I am studying 4th standard A section. Today I am happy to speak few words about Education Development Day. Education Development Day reminds us that education is a key to a bright future. It is celebrated to honor the great leader K. Kamaraj who worked hard to improve education in Tamil Nadu. He believed that every child should go to school and have the chance to learn. Kamaraj started 17,000 schools, introduced the midday meal scheme, and helped children from poor families continue their education. Because of his efforts, many more children were able to study and achieve their dreams. Education helps us gain knowledge, develop good values, and become responsible citizens. It teaches us how to think, solve problems, respect others. Every day at school, we learn something new that helps us to grow. On this special day, let us thank our parents and our teachers for guiding us. Let us promise to study well, be kind, work hard, and make our school and country proud. Thank you everyone. Have a wonderful day. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி அவர் விருதுநகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். சிறு வயதிலே தன் தந்தையினால் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் தேசப்பற்று ஆகியவற்றில் சிறந்த தலைவராக விளங்கினார். விடுதலை போராட்டத்திற்காக தீவிரமாக பங்கேற்று பலமுறை சிறை தண்டனை அனுபவித்தார். அவர் இந்தியா போராட்டத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். அவரது ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக கருதப்படுகிறது. காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். நேர்மை, பணிவு, மக்கள் நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டார். அதனால் மக்கள் அவரை அன்புடன் கர்மவீரர் என்று மற்றும் பெருந்தலைவர் என்று அழைத்தனர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மறைந்தார். பின்னர் 1976ஆம் ஆண்டு அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா வழங்கப்பட்டது. அவருடைய சிறந்த பண்புகளை நாமும் பின்பற்றி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். நன்றி, வணக்கம். இன்று நான் பேச
கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராஜர் சிறு வயதிலே இருந்து நாட்டின் விடுதலையில் ஆர்வம் கொண்டவர். அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பல போராட்டத்தில் பங்கேற்றதற்காக பலமுறை சிறை தண்டனையும் அனுபவித்தார். சுதந்திரத்துக்கு பிறகு 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். அவரது ஆட்சியில் கல்வி, விவசாயம், தொழில் மற்றும் கிராமப்புறம் வளர்ச்சி பெற்றது. அதிகாரத்தை விட மக்கள் சேவையே முக்கியம் என்று கருதினார். இன்றைய